ஹல்லேலூயா. இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாளில் வந்த ஒவ்வொருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து அனுப்புவார். இந்த நேரத்தில் கூட ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதனால் உங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனியர் புஸ்தகத்தில் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 5லிருந்து 8 வசனங்கள் முடியும். யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவோராகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென். இந்த வசனத்தை நம்ம இதுக்கு முன்பதாக வாசித்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்பதாக நம்ம வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலும் இந்த வசனத்தில் ஒரு பர்டிகுலர் காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இதில் வேதம் கூறுகிறது, இந்த பவுல் சொல்லுகிறார் இங்கே அவர் தெசலோனிக்கே சபையில் பிரசங்கித்தது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுதான். அதாவது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, சுற்றி இருந்த பட்டணத்தில் இருந்தவங்க எல்லாம் இவர் போய் அறிவிக்கிறதற்கு பதிலாக அவர்களே கேட்டு அறிந்து பவுலின் இடத்துல கேட்கிற அளவிற்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அது ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை. அது நம்ம போய் ஒருத்தரையா கூப்பிட்டு இயேசுவை பற்றி கேட்டு நம்ம பேசுறது ஒரு விஷயம். நம்ம இங்கே பேசுறத நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு நம்ம போகும் பொழுது வெளியில இருக்கிறவங்க அதை உங்ககிட்ட இல்லை மற்றவங்க பவுல்கிட்ட கேட்குறாங்க, இந்த இயேசுவை எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரொம்ப அவருக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் எத்தனையோ சபைகளுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் தெசலோனிய சபையில் நான் பிரசங்கம் பண்ணி இப்படி ஒரு அறுவடையை நான் பார்த்ததில்லைன்றார். அதற்கு அவர் காரணங்களை கொடுக்கிறார். நம்ம என்ன பார்த்தோம், எப்படி அவர்கள் ஒரு அடையாளமாய் மாறினார்கள் என்று சொல்லி நம்ம முந்தின வாரங்களிலே நம்ம தியானித்து இருக்கிறோம். ஆனால் இந்த 5வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அதிகாரத்தில் பாருங்க, அதில் சொல்றாரு எப்படி சுவிசேஷம் இவ்வளவு சக்சஸா இருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகேவா? ஹல்லேலூயா. சரி, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல. முதல் பாயிண்ட் வசனம் வசனம் இல்லாம எதுவுமே கிடையாது. ஆனா வசனத்தோடு மாத்திரம் அல்ல, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வசனம் இருக்கணும், வல்லமையோடும், பவர். 3வது பரிசுத்த ஆவியோடும், அப்புறம் 4வது முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த 4 ரீசன் சக்சஸ் என்றார். ஆனா அதே வசனத்துல இன்னொரு 5வது பாயிண்ட், அந்த 5வது வசனத்துல இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த குறிப்பு தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், வசனம் இல்லாம சுவிசேஷம் கிடையாது, ஆவியானவர் இல்லாம சுவிசேஷம் கிடையாது, வல்லமை அற்புதங்கள் இல்லாம சுவிசேஷம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியும். ஆனா இந்த வசனம் கூறுகிறது, நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள்
மிகுந்த, அடுத்த வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய இந்த வசனம் சுவிசேஷம் சக்சஸ் ஆகணும்னா வசனம் தேவை, வல்லமை தேவை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. ஆனா நமக்கு இன்னொன்னும் தேவை. இந்த வசனம் கூறுகிற வண்ணமாய் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கிறோம் என்பதை ஜனங்கள் பார்த்து அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுல? மெசேஜ் சக்சஸ் ஆகணும்னா, நம்ம பேசுற வார்த்தை சக்சஸ் ஆகணும்னா, இட் இஸ் நாட் இனஃப் தட் வி ஜஸ்ட் பிரசங்கம் பண்றது ஒரு பக்கம், சுவிசேஷத்தை சொல்றது ஒரு பக்கம். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்று அவர்கள் அறியும் பொழுது சுவிசேஷம் வல்லமையாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் திமோத்திக்கு எழுதும்போது சொல்லுகிறாரு, 1 தீமோத்தியில 4வது அதிகாரத்துல 11-12 வசனங்களை எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 11-12. 1 தீமோத்தி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்தருன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கமாண்ட் அண்ட் டீச், கமாண்ட் பண்ணி டீச் பண்ணுறாரு அந்த வசனத்தை எல்லாம். அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, வாசிங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதே இதுல 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஆமென். உபதேசம் ரட்சிப்பு உண்டாகும்படிக்காய் மாறணும்னா அவர் சொல்றார், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. உன்னோட லைஃபும் கரெக்டா இருக்கணும், நீ பேசுற வார்த்தையும் கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அநேக வசனங்களை நம்ம கேட்கிறோம், பிரசங்கம் பண்றோம். பட் எத்தனையோ வருஷங்கள் போயிடுச்சு, ரட்சிக்கப்பட்ட 20 years, 25 years, இல்ல 30 years போயிடுச்சு நம்மளுடைய லைஃப்ல. ஆனா நம்ம எத்தனையோ வார்த்தைகளை சொல்லியும் அவர்கள் ரட்சிப்படையாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதற்கு ஒரு காரணம், அநேக காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம் ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிற ஒரு காரியம், உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய உபதேசத்தையும் குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ ரீசன்ஸ் இருக்குங்க, அதை இன்னைக்கு அதெல்லாம் பேசல. இன்னைக்கு நம்ம பேசுகிற ஒரு காரியம், தெசலோனிக்கு சபையினுடைய நம்ம எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இங்கே அநேக வருஷங்கள் இருந்திருக்கிறோம், அநேக வசதிகளை பெற்றிருக்கிறோம், அநேக வழிகள் வாசல்களை ஆண்டவர் நமக்கு திறந்திருக்கிறார். ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கணும், ரட்சிக்கப்பட்டு 20 years ஆயிடுச்சா, இயேசுவை ஏற்றுக்கொண்டோ இல்லை அறிந்தோ 20 years 30 years ஆயிடுச்சு நம்மளுடைய லைஃப்பில். எப்படி அது எனக்கும் அது சேர்த்து தான் சொல்கிறேன், எப்படி அது ஒரு மனுஷனை கூட ஆதாயப்படுத்த முடியாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதுனா, ஒன்று சுவிசேஷத்தில் குறையா இருக்கணும், இல்லை நம்மள்ட குறையா இருக்கணும். கரெக்டா? எதுல குறையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நம்மள்ட்ட தானே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம்னு ஒன்று இருக்குது. ஆண்டவர் எவர்களை முன்னறிந்து முன்குறிக்கிறாரோ அவர்களை தான் நம்ம இது பண்ண முடியும், நம்ம கையில் கிடையாது அது. பட் இருந்தாலும் 20-25 years போயிருக்குது. கேன் வி சே, நம்ம யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா? நம்ம எல்லாருமே விசுவாசத்தில் தேறினவர்கள், அபிஷேகத்தில் வளர்ந்தவர்கள், வேத ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுக்குள்ள ஒரு இடரல் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஒரு வார்த்தை சக்சஸ்ஃபுல்லாக மாறணும்னா, சுவிசேஷம் சக்சஸ்ஃபுல்லாக மாறணும்னா, சுவிசேஷத்தை மாத்திரம் பிரசங்கிக்கிறதல்ல, அபிஷேகத்தில் நிறைந்து பிரசங்கிக்கிறதல்ல மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கை
ஒரு அடையாளமா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அந்த மெசஞ்சரும் கரெக்டா இருக்கணும், மெசேஜும் கரெக்டா இருக்கணும். அதுதான் பாயிண்ட். the messenger and the message. பேசுகிறவர்களும் பேசப்படுகிற காரியமும் ஒற்றி இருக்கணும். அல்லேலூயா. அநேக வேளை நம்ம பேசும்போதே நம்மளை புடமிடுவாங்க. பேசும்போதே நம்மளை புடமிடுவாங்க. இவர் பேசுறாரு, இவர் ஆனால் இப்படி செய்யறது இல்லை. கரெக்டாக அவங்க மைண்டில் ஓடும். ஒரு பிரசங்கம் பண்ணும்போதே, இப்போ நான் பண்ணும்போதே உங்களுக்கு தோணும், இவர் பண்ணுறாரு, ஆனால் இவர் அந்த விஷயத்தில் அப்படி பண்ணார், இந்த விஷயத்தில் இவங்க இப்படி பண்ணாங்க, சும்மா பிரசங்கிக்கிறாரு அப்படின்னு தான் மனசில் தோணும். இயல்பாக மனுஷனுக்குள்ளே தோன்ற ஒரு காரியம். நம்மளுடைய லைஃப்பும் நம்மளுடைய மெசேஜ் டாக்டர்னு மேட்ச் ஆகலைன்னா பிள்ளைங்களே ஏற்றுக்காது. பிள்ளைங்களே ஏமாற்ற முடியாது நம்மளால். அதுங்களே சுதாரிச்சிடும், கண்டுபிடிச்சிடும். அப்பா ஏமாத்துறாரு, அப்பா போய் சொல்கிறாரு, அம்மா போய் சொல்கிறாங்க. பிள்ளைங்களையே ஏமாற்ற முடியல, எப்படி நம்ம இன்னொருத்தரை ரட்சித்து உள்ள ஆண்டவரிடத்துல கூட்டிகிட்டு வர்றது? அல்லேலூயா. இது எல்லாருக்கும் பொருந்தும். இங்கே இருக்கிற எல்லாருமே பொருந்தும். யாருமே நான் வளர்ந்து ஆண்டவருக்காய் வளர்ந்து அநேக ஆத்துமாக்களை என்னுடைய முயற்சியினால, என்னுடைய அடையாளமான வாழ்க்கையினால, நான் சமாதானமா ரொம்ப நல்லவனா வாழ்ந்ததுனால எத்தனையோ பேர் என்னை தேடி 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 வர்றாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருடைய லைஃப்லயும் குறைவுகள் இருக்கும், பலவீனங்கள், சோர்வுகள் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய என்ன சொல்றாரு, எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிற டிரான்ஸ்பரண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கணும். என்ன சொல்ற, நம்ம பேசுகிற வார்த்தையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் மேட்ச் ஆகலைன்னா எவ்வளோ பெரிய சுவிசேஷத்தை நம்ம அறிவித்தாலும் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு இடரலாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுவாங்க மேபி, பண்ணனா இடரலாக இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் இவ்வளவு தூரம் தெசலோனிக்க சபையில் ஒரு பெரிய ஒரு அறுவடையை அவர் கண்டதனுடைய ரகசியத்தை அவர் நமக்கு பேசுகிறார். இவ்வளோ பெரிய அறுவடையை நான் பெற்றுக்கொண்டதற்குரிய ரகசியத்தை அவர் சொல்றாரு. வசனங்கள் வந்தது, வல்லமை வந்தது, ஆவியானவர் இருந்தார், நிச்சயத்தோடு நான் பிரசங்கித்தேன், என் வாழ்க்கையும் அதற்கு ஒரு ஒப்பனையாய் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்படி மாறும் பொழுது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அல்லேலூயா. சார், இந்த நாளிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்பதை அவரே சொல்றார். இந்த 2வது அதிகாரத்தை மாத்திரம் தான் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, 1 தெசலோனியர்ல 2வது அதிகாரத்துல 2வது வசனம், அதை மாத்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஒரு ஆவியிலாவது வார்த்தையிலாவது எங்களில் இருந்து வந்தது. 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 2வது வசனமா? உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு இன்று அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்கு தைரியம் கொண்டிருந்தோம். ஆமென், ஆமென். முதலாவது பவுல் சொல்லுகிறாரு, எப்படி இந்த சுவிசேஷம் இவ்வளவு ஒரு அறுவடையை கொடுத்தது என்று சொல்லும் பொழுது, அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பினிடத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. முதலாவது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதற்கு ரொம்ப பாடுகளை பட்டு, நிந்தைகளை பட்டு, போராட்டத்தை பட்டு அவர் அப்புறமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார். அல்லேலூயா. அப்ப நாம ஒரு சுவிசேஷத்தை, நம்ம எந்த ஊழியத்தை வேணா செய்யலாம். இங்க எந்த நம்ம வெறும் இது பவுல் சொல்லுறது அவர் பிரசங்கிக்கிறத சொன்னா, இங்க எந்த ஊழியத்தை நீங்க செய்கிற எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும் அதிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அதிலே அநேக பாடுகள்
அநேக நிந்தைகள், அநேக போராட்டங்கள் உண்டு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையா இருந்தாலும், சின்ன காரியம் இந்த ஆலயத்தை செய்கிற காரியமோ இல்லை பெரிய காரியமா நம்ம நினைக்கிற எதுவா இருந்தாலும், எல்லா காரியங்களிலும் ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு நிந்தை ஏற்படுகிறது. அல்லேலூயா. அப்படி ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்கிற மனிதன் தான் அப்பதான் அந்த மனுஷனுடைய சுவிசேஷம், அவன் செய்கிற ஊழியம் ஒரு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிற ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எத்தனையோ அடிகளை பட்டிருக்கிறாராம், எத்தனையோ அவமானங்களை சகித்திருக்கிறேன், எத்தனையோ நிந்தைகளை நான் சகித்திருக்கிறேன். இவ்வளவு ப்ராப்ளத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு தான் அதற்கப்புறமா தான் அவர் செய்கிற ஊழியம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாறுச்சு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம், ஏன் சக்சஸ் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் வருகிற ஒரு சில கஷ்டங்கள், அதில் வருகிற ஒரு சில நிந்தைகள், அதில் வருகிற ஒரு சில போராட்டங்களை சகிக்க முடியாமல் நம்ம என்ன பண்ணுகிறோம், அந்த ஊழியத்தையே நம்ம விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. இதை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அந்த ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஆலயத்துல என்ன காரியமோ, உள்ளேயோ வெளியவோ இல்லை மற்ற சபைகளுக்கோ நீங்க செய்கிற எந்த ஒரு ஊழியமா இருந்தாலும், அந்த ஊழியத்துல இப்படியான நிந்தைகள், கஷ்டங்கள், ஒரு வேதனை வரும் பொழுது அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 16:24 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்ய முன் வரும் பொழுது அதுல வருகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்னாடியே சொல்லிடுறார். உனக்கு நீ என்னை பின்பற்றி வரும்போது, எனக்கு ஊழியம் செய்யணும்னு வரும் பொழுது ஏதாச்சும் ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு அவமானம், ஏதாவது ஒரு நிந்தை, ஒரு கஷ்டம் நிச்சயம் உன் வாழ்க்கையில ஏற்படும். அல்லேலூயா. ஆனால் நீ அதை சகித்து அதை ஏற்றுக்கொண்டு வந்தால் அது உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். ஸோ நம்ம செய்யணும்னு நினைக்கிறவங்க, செய்து கொண்டு இருக்கிறவங்க, இல்லை ஒரு காலத்தில் செய்து இருந்தேன் ஆனால் ஏதோ நடந்துருச்சு அதனால நான் இப்போ செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த நாளில் நம்ம மனசுல ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வர விரும்பினால், உனக்கு ஆசையா இருந்ததுன்னா, எனக்கு ஊழியம் செய்யணும்னு உனக்கு ஆசையா இருந்ததுன்னா, அவன் தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ நீங்க எந்த ஊழியத்தை நம்ம எங்க செய்தாலும் இதை நம்ம மனசுல பதித்து வைத்துக் கொள்ளணும். எப்படி? நமக்கு அந்த ஊழியம் சக்சஸா மாறணும்னா, மற்றவர்களுக்கு அந்த ஊழியம் சக்சஸா மாறணும்னா, நம்ம கஷ்டங்களை சகிக்கிறதற்கு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்பவே நம்ம மனசை ஆயத்தம் பண்ணிக்கணும். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மனசு என்ன பண்ணிக்கணும், ஆயத்தம் பண்ணிக்கணும். ஏதாவது நடந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எவன் அதிகமா இதை சகிக்கிறானோ, எவன் அதிகமா இதை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அவன் தான் தேவனுக்கு மகிமையான ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, சர்ச்சுக்கே வராம அப்படியே போயிடுறது. யாரோ ஒன்று ஏதோ பேசிட்டாங்க, இனிமேல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. எப்படியும் ஏதாவது விழுந்துடும், எப்படியும் ஏதாவது உடஞ்சிடும், அப்போ பார்த்துக்கலாம் நம்ம. அல்லேலூயா. ஆமென். ஸோ அந்த மாதிரி நமக்கு எண்ணங்களோடு நம்ம இருந்தால் இன்னைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு சர்வ் ஜீசஸ்.
ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, நம்ம ஆலயத்துல நம்ம பெருசா எதுவுமே செய்யல, யாருமே எதுவுமே செய்ய போறதும் இல்லை. சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவருக்கு செய்ய நம்மளை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. கவலைப்படக்கூடாது, யார் என்ன பேசினாலும் கவலைப்படக்கூடாது. யார் என்ன அது அது நம்மளே போய் வேற யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லி, நானே சில நேரத்தில் ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் போய் பேசிட்டாரு நம்மளையா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரவே கூடாது. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஆண்டவர் சில பொறுப்புகளை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த பொறுப்புகளை நம்ம தட்டி கழிக்கக்கூடாது. அதை கொடுத்ததை ஆண்டவருக்கு நல்ல சிறப்பாய் செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ முதலாவது இதனால தான் அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் சக்சஸ் ஈஸியாக வரல, அநேக நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகளை பட்டுத்தான் தெசலோனிக்கே சபையில இவ்வளோ பெரிய அறுவடை வந்திருக்குது. இந்த சபையில பெரிய ஒரு அறுவடை வரணும்னா, என் மூலியமாய் ஒரு பெரிய அறுவடை வரணும்னா, நான் செய்கிற ஊழியத்தில் ஒரு பெரிய அறுவடை வரணும்னா, நிந்தைகளையும் அவமானங்களையும் சகிக்கிற ஒரு இருதயம் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னையிலிருந்து ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. மற்றவர்களை பார்க்காதீங்க, அவங்க அவ்வளோ நாளாக வராங்க, அவங்க தான் அதை செய்யணும், இவங்க இவ்வளோ நாளாக வராங்க, இவங்க தான் அதை செய்யணும் அப்புறம் கடைசியில் யாருமே செய்யாமல் அப்புறம் அப்படியே போயிடும். நீங்கள் உங்கள் மனசில் ஒரு தீர்மானத்தை எடுத்து முன்ன என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இனிமேல் ஆண்டவருக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் வல்லமையான காரியங்களை உங்கள் மூலியமாய் செய்வார். ஆமென். இரண்டாவது காரியமாய் அதே அதிகாரத்தில் 1 தெசலோனியர்ல 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் எடுத்தவங்க வாசிங்க. எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாய் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவருடைய வாழ்க்கையில அந்த ஊழியம் சக்சஸ் ஆனதற்குரிய காரியம், தேவனுக்கு பிரியமுண்டாக காரியங்களை அவர் செய்தார். அல்லேலூயா. யாருக்கு பிரியமுண்டாக அவர் செய்தாரு? தேவனுக்கு பிரியமுண்டாக அவர் செய்தார். இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவர் செய்யல, எங்க அம்மாவுக்கு பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு பிடிக்குங்கிறதுனால அவர் செய்யல. தேவனுக்கு பிரியமுண்டாக நான் அதை செய்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு முறை என்ன பண்றார் அவரு, பேதுருவை குறித்து கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார். கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 11 to 14 வசனம் முடிய நம்ம வாசிக்கும் பொழுது, இங்கே பேதுரு என்ன பண்றாரு, எருசலேமிலிருந்து மூப்பர்களோ விசுவாசிகள் வருவதற்கு முன்பதாக விருத்த சேதனம் பண்ணாதவர்களோடு கூட உட்கார்ந்து அவர் சாப்பிடுகிறவராய் காணப்பட்டார், பழகுகிறவராய் காணப்பட்டார். ஆனால் எப்பொழுது எருசலேமிலிருந்து மற்ற விசுவாசிகள் வந்தார்களோ, அவர்கள் யூதர்களிலிருந்து வந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வந்தவுடன் என்ன பண்ணாரு, இந்த விருத்த சேதனம் பண்ணாமல் கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்கள் இடத்திலிருந்து அவர் விலகி அவர்களோடு சம்பந்தமே இல்லாதபடிக்கு அவர் இருந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அந்த வசனத்தை கூட வாசிங்க. 11 to 14 வசனம் முடிய. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவர் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் தேவனோடு எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவன் புரஜாதியருடனே சாப்பிட்டார். அவர்கள் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவர் முன்னே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் ஒழுக்குண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்தின் ஏற்றபடி சரியாய் நடவாது நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புரஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புரஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? ஆமென், ஆமென். இங்க என்ன பிரச்சனை, சக விசுவாசிகள், ஒரே விசுவாசி தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட 2 தரப்பான விசுவாசிகள். ஆனா பாருங்க, ஒரு விசுவாசி குரூப்பை ப்ளீஸ் பண்ண
பேதுரு என்ன பண்ணார், இன்னொரு விசுவாசி குரூப்பை வந்து அவர் தள்ளி வைக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அதை தான் பவுல் சொல்லுகிறார், அதை வந்து நீ என்ன பண்ற, மனுஷர்களை பிரியப்படுத்த நீ நடந்து கொள்ளுகிற என்று சொல்லி அவர் பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷர்களை பிரியப்படுத்துகிறது ஒரு பாவம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நம்ம அதுக்காக நம்ம மனுஷர்களுக்கு எதிர்க்கு நடத்துறது இல்லை, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இல்ல மனுஷரை பிரியப்படுத்துகிறதா வரும் பொழுது மனுஷர்களை அப்பொழுது பிரியப்படுத்தினோம்னா அது பாவம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இங்கே சத்தியத்திற்கு அவர் என்ன பண்றாரு, தள்ளி நிற்கிறாரு. அவர் வந்து புறஜாதிகள் கிறிஸ்தவர்களாய் வந்தவர்களை ஒதுக்கி வைத்து யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் வந்தவர்களை அவர்களோடு சேர்ந்து அவர் இணைந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். சக விசுவாசியா இருந்தாலுமே நாம ஒருத்தரை பிரியப்படுத்த நம்ம முயற்சி செய்யும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆலயத்தில் இருக்கிறோம், ஒரு விசுவாசி ஒருத்தரை நம்ம பிரியப்படுத்துறதுக்காக இன்னொரு விசுவாசியை வந்து நம்ம ஒரு கனவீனமா நடத்துகிறது, ஒரு விசுவாசியை பிரியப்படுத்துகிறதுக்காக இன்னொரு விசுவாசியை வந்து கண்டுக்காம விடுகிறது அப்படின்னு நம்ம படும் பொழுது அது சத்தியத்திற்கு விரோதமான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ மனுஷர்களை பிரியப்படுத்துகிறதை பார்க்கிலும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது அநேக எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாம். ஆரோன் பாருங்க, மோசே மலை உச்சியில போய் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. இங்கே ஆரோன் என்ன பண்ணுகிறாரு, ஒரு கன்றுக்குட்டியை வணைந்து கொள்ளுகிறார். ஏன் வணைந்து கொள்ளுகிறார்? இந்த ஜனங்களை பிரியப்படுத்தும்படிக்காய் அவர் ஒரு கன்றுக்குட்டியை அவர் வணைந்து கொள்ளுகிறார். பாருங்க, ஒரு ஆசாரியனாய் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் ஜனங்களை பிரியப்படுத்தும்படிக்காய் ஒரு கன்றுக்குட்டியை வணைகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கணும். எனிதிங் கேன் ஹேப்பன். மனுஷன் இன்னொரு மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வார்கள், எப்படி வேணாலும் நடந்து கொள்வார்கள். அது தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமா இருந்தாலும் அவர்கள் அதை செய்வார்கள். அதான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆரோன், அழைக்கப்பட்ட ஒரு ஆசாரியனாய் அழைக்கப்பட்ட ஒரு ஆரோன், அவர் என்ன செய்கிறாரு, மனுஷரை பிரியப்படுத்த ஒரு கன்றுக்குட்டியை வணைகிற. அறிவில்லை? யோசிக்க வேண்டாமா? நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அதையெல்லாம் மறந்து ஜனங்களை பிரியப்படுத்தணுங்கிற ஒரு வெறி. சவுலை பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்ல அமலேக்கியரை முற்றிலுமாய் நீ வந்து அழித்து போடுன்றாரு. இவர் என்ன பண்றாரு, இருக்கிறதுலே கொஞ்சம் இரண்டாம் தரமா உள்ள பொருட்களை மாத்திரம் அழித்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் திங்ஸ் என்ன பண்றாரு, அவர் எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப சாமுவேல் கேட்கிறாரு, நீ என்ன செய்தன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்ற, ஜனங்கள் எல்லாம் வந்து பிரியப்பட்டாங்க, அதனால நான் செய்தேன் அப்படின்றார். ஜனங்கள் பிரியப்பட்டு அவர் செய்ததுனால அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆச்சு, அவருடைய ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் அவரை விட்டு எடுத்து போட்டார். அல்லேலூயா. The more you are trying to please people, the more you are losing your blessings. சவுலுடைய வாழ்க்கையில் அது ஒரு ஆண்டவர் அப்படியே காட்டுறாரு நமக்கு. உனக்கு எந்த ஜனங்களை நீ பிரியப்படுத்தணும்னு போனியோ, யாருக்கு நீ பிரியமா நடக்கணும்னு நீ போனியோ, அவங்க உன்னை ராஜாவாக்குறாங்களான்னு பார்க்கலாம். இனிமேல் என்னுடைய பார்வையில் நீ ராஜாவா இருக்க மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய பார்வையில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க மாட்டேன். நீ அவர்களை தானே பிரியப்படுத்தணும்னு போன, அவங்க பின்னாடியே போ. அவங்க மூலியமா உனக்கு ஆசீர்வாதம் வருதான்னு பாரு, அவங்க மூலியமா உனக்கு சந்தோஷம் வருதான்னு பாரு, அவங்க மூலியமா உனக்கு ராஜ்யம் வருதான்னு பாரு. அதுபோல நித்திய ஜீவனையும் இழந்து போனவர்களும் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ எப்படியா இருந்தாரு, தேவனுக்கு பிரியமுள்ளவராய் காணப்பட்டார். எங்க வசனம் இருக்குது, மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 13 17 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்கு,
நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்த ஒரு சத்தம் வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரியமான ஒரு மகனாய் நடந்து கொண்டார்? இப்படி அவர் நடந்து கொண்டார். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, செய்யாதீங்க அப்படின்றார். யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய பிரீச்சர், மதிப்புக்குரிய ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலன், அவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு வேண்டான்றாரு. இப்போ யோவான் ஸ்நானகனை பிரியப்படுத்துறதா, ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பிரியப்படுத்துறதா, இல்ல தேவனை பிரியப்படுத்துறதா? யாரை பிரியப்படுத்துறது? தேவனை பிரியப்படுத்தணும். பெரிய தீர்க்கதரிசி தான். ஸ்திரீகளின் இடத்துல பிறந்தவர்களிலே இவனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அல்லேலூயா. அப்படி ஒரு தீர்க்கதரிசி வேண்டான்னு சொன்னாலும், ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் வந்து உங்களிடத்துல நீங்க ஞானஸ்தானம் பெற வேண்டாம்னு சொன்னாலும், நீங்க மனம் திரும்ப வேண்டாம்னு சொன்னாலும், நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்க பழகி கொள்ளணும். அல்லேலூயா. சும்மா அவர் சொல்றாரு, இவரு சொல்றாரு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா. புரியுதா? நீங்க மனுஷனை பிரியப்படுத்தணும். ஐயோ, யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்றாரு, பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான், அநேக சுத்தி ஜனங்கள், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் வேண்டான்னு சொல்லி நம்ம போய் இல்லை ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு அவமானமா இருக்கும், அவருடைய ஊழியம் என்ன ஆகும்? ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி, சரி நீங்க சொல்றபடியே நான் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றாரு. எல்லா நீதியையும் நிறைவேற்ற இப்போ நம்ம அனுமதிக்கணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த நீங்கள் முன் வரும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுது, அது யோவான் ஸ்நானகன் சொன்னாலும் பரவாயில்ல, எலியா சொன்னாலும் பரவாயில்ல, தானியேல் சொன்னாலும் பரவாயில்ல, ஆபிரகாம் சொன்னாலும் பரவாயில்ல, இயேசு என்ன சொன்னாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு? என்ன கற்றுக் கொடுத்தாரு? யோவான் ஸ்நானம் முடியாதுன்னு சொன்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எனக்கு இப்போ நீ ஞானஸ்தானத்தை கொடுக்கணும் என்று சொல்லி அவர் சொன்னார். ஞானஸ்தானம் பெறுவதற்கு நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். அவர் பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை பிரியப்படுத்தினதுனால 17வது வசனம், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லி அங்க ஒரு சத்தம். எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். உலகத்திலே நமக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட் என்ன கிஃப்ட்? அவர் நம்மளே இவன் என்னுடைய நேசகுமாரன், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், இவன் எனக்கு பிரியமானவன், இவள் எனக்கு பிரியமானவள், இவள் என்னுடைய நேசகுமாரி அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு அவருடைய அன்பை பாருங்க. அந்த இடத்துல அவர் காட்டுற அந்த அன்பை பாருங்க. ஐயோ, அந்த இடத்துல அவர் சொல்றாரு, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் மீது நான் பிரியமா இருக்கிறேன். என்ன செய்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்தை பெற்றது. ஆண்டவருடைய அன்பு அப்படியே ஊற்றப்படுகிறது அந்த இடத்துல. அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் அந்த இடத்துல ஊற்றப்படுகிறது. ஆண்டவர் பேச துவங்குகிறார் அந்த இடத்துல. எவ்வளவு ஆசீர்வாதம் அந்த இடத்துல அடங்கி இருக்குது பாருங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. அபிஷேகம் ஊற்றப்பட்ட ஒரு நேரமா இருக்குது. தேவன் பேசுகிற ஒரு நேரமா இருக்கிறது. எல்லாம் எப்ப நடக்குது? நேசகுமாரனாய் மாறும் பொழுது, அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா.
அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார், மனுஷர்களை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? எத்தனை பேர் உங்க லைஃப்ல நீங்க சொல்ல முடியும், நான் வந்து எங்க அம்மாவையோ எங்க அப்பாவையோ என் தம்பியோ என் தங்கச்சியோ என் அண்ணனையோ என் உறவுகளை நான் பிரியப்படுத்தாமல் நான் தேவனை தான் பிரியப்படுத்துறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்றவங்க எல்லாம் கரெக்டா செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க ஆமென் சொல்லும் பொழுது அவருக்கு கேட்கும். அப்ப இந்த சகோதரர் ஒத்துக்கிறாரு போல இருக்கு, இந்த சகோதரி ஒத்துக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பழையபடி இது நம்ம போயிடக்கூடாது. அது உள்ளன்னா நம்ம இருந்தா அல்லேலூயா சொல்லணும், உள்ள இருந்தா அவர் ஆமேன்னு சொல்லணும். அதெல்லாம் வழக்கம்னு நினைச்சு நம்ம சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அந்த இடத்துல நீங்க எவ்வளவுக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய ஊழியம், நீங்க செய்கிற சின்ன சின்ன ஊழியங்களா இருந்தாலும் பெரிய ஊழியங்களா இருந்தாலும், பல ஆலயங்களுக்கு நீங்க செய்கிற ஊழியம், it will be a blessing. When you begin to please God, everything you do will become a blessing. Hallelujah. நீங்க செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, எப்படி நன்மைகளை கொடுப்பாரு, எப்படி வாழ்க்கையில் நம்மளுடைய மாற்றங்களை உண்டு பண்ணுவாரு, யோசிக்கணும். நம்ம யோசிக்கணும். வசனங்களை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யோசனை வரணும். இயேசுவே ஒரு பிரியமானவராய் மாறணும்னா, இயேசுவே நேசகுமாரனா மாறணும்னா தன்னை தாழ்த்தி ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்தாரு. அப்பதான் மாறினதா வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோமே. நான் எப்படி இதெல்லாம் செய்யாம நேசகுமாரனாகவோ குமாரியாகவோ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்கிறத நாம யோசிக்கணும். உடனே அந்த வசனத்துக்கு உடனே கீழ்ப்படுகிற அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் 1 தெசலோனியர்ல 2வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். நான் வேகமாய் வாசிக்கிறேன். 7-8 வசனங்கள். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், கால் கொடுக்கும் தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். ஆமென். ஆமென். இங்கே மூன்றாவதாய் பவுல் ஒன்று சொல்லுகிறாரு, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மூன்றாவது காரியம், ஒரு தாயை போல அவர் நடந்து கொண்டார். எப்படியாவது வசனம் கூறுகிறது, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுகிறது போல பவுல் நடந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஒரு ஜென்டிலா அவர் இருந்திருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு ஜென்டிலா இருந்திருப்பாரு. ஆமென். முதல்ல ஆலயத்திற்குள்ள நம்ம வரும் பொழுது நம்ம வந்து அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஆவிக்குரிய தாயா இருக்கிறோம், யாரோ ஒருத்தருக்கு ஆவிக்குரிய சகோதரனாகவோ சகோதரியாகவோ நம்ம காணப்படுகிறோம், யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிள்ளையாக நம்ம காணப்படுகிறோம். ஆமென். ஸோ இங்கே பவுல் சொல்லுகிறார், எதனால வந்து ஊழியங்கள் வந்து சக்சஸ் ஆகுதான், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்தோம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அன்பா, எவ்வளவு ஒரு டெண்டரா, எவ்வளவு ஒரு கேரிங்கா, ஜென்டிலா அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலியமாய் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு ஜென்டிலா இருந்திருக்கணும். ஒரு பால் குடிக்கிற ஒரு பிள்ளையை போல பாதுகாத்து வாஞ்சையாய்
இப்படிப்பட்ட ஒரு மனசு காணப்படணும். எவ்வளோ ஒரு பிள்ளையை நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த பிள்ளையை நீங்கள் சின்ன வயசில் தூக்கி எடுத்து வளர்க்கும் பொழுது அதற்கு எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அதை பாதுகாத்து, அது அழுதாலும் கத்துனாலும் தூக்கி எரிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சோறு போடாமல் விட்டுருவோமா அதுக்கு? சரி கிடக்கட்டும், அது கத்திக்கிட்டு கிடக்குது, அது அழுதுகிட்டு கிடக்குது, புலம்பிட்டு கிடக்குது, கொஞ்ச நேரம் சாப்பாடு போடாமல் ஒரு 5 நாள் விட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு யாராவது விடுறோமா? என்ன பண்ணுறோம் நம்ம? அது எவ்வளவுதான் திட்டினாலும், அது எவ்வளவுதான் நம்மளை எதிர்த்து பேசினாலும், அது எவ்வளவுதான் நமக்கு முரண்டா நடந்தாலும் நாம அதற்கு பட்சமாய் ஒரு பாதுகாப்பாக தான் நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. பவுல் இங்க சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு மனசு நம்மளுக்குள்ள வரும் பொழுது நாம யாருக்கு என்ன ஊழியங்களை செய்தாலும் அது ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஒரு தாய் வந்து பார்க்கும் பொழுது எவ்வளவோ சாக்ரிஃபைசஸை பண்றாங்க. எவ்வளவுதான் அவங்க டயர்டா இருந்தாலும், ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் சொல்றேன், ஒரு ஏஜ் வர வரைக்கும் நான் சொல்றேன், எவ்வளவுதான் அந்த பிள்ளை டயர்டா இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்க டயர்டா இருந்தாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு பசியா இருந்தாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு ஃபீவரா, ஒரு கோல்டா, ஒரு இதா முடியாம இருந்தாலும், நீங்க எழுந்து வந்து அந்த பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் ஒண்ணு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க செய்றீங்க. அதுதான் அந்த தாயினுடைய ஒரு உள்ளமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த பிள்ளையை தான் அந்த தாய் முதல்ல வைக்கிறாங்க. காலையில் எழுந்த உடனே தான் சாப்பிடலனாலும் அந்த பிள்ளை சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த தாய் சாப்பிட்றாங்க. இப்படி எல்லா வழிகளிலும் அந்த பிள்ளைகளை முதலாவது வைக்கிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. அது போலதான் நம்மளுடைய ஊழியங்களிலும் என்னைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை என்ன வருதோ, அந்த நேச்சர், அந்த தாட், சரி பண்ணா பண்ணிட்டு போறாங்க, நாம செய்யறதை செய்வோம், நாம வந்து பண்ணுகிறத நம்ம அவர்களுக்கு செய்து கொடுப்போம் அப்படின்னு எப்போ நமக்கு அந்த எண்ணம் வருதோ அப்பதான் அந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பவுலுடைய ஊழியங்கள் ஆசீர்வாதமா மாறினதுக்கு காரணம் என்னது? அவர் இப்படி ஒரு எண்ணம் கொண்டவராய் காணப்பட்டதுனால தான். இன்னைக்கு என்ன ஆகுது? இப்படி எண்ணங்கள் இல்லாததுனால நம்ம வந்து உடனே கடிந்து கொள்ளுகிறது, உடனே திருப்பி அடிக்கிறது, உடனே ஒரு பதில் அடி கொடுக்கறது. அவங்க ஒன்று செஞ்சா நம்ம ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒன்று செய்யறது, அவங்க நம்மளை கண்டுக்கலன்னா நாம கொஞ்சம் கண்டுக்காம போறது. இது ஒரு தாய் உள்ளமாய் காணப்படாது. இது ஒரு கேரிங் நேச்சர் இல்லை, இது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற ஒரு நேச்சர் அல்ல, இது மாம்சத்திலே வெளிப்படுகிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இது நமக்குள்ள தேவை. இப்போ எனக்கும் அந்த உள்ளம் தேவை, உங்க எல்லாருக்குள்ளும் அந்த உள்ளம் தேவைப்படுது. எந்த ஊழியமா இருந்தாலும், எந்த காரியத்தை நம்ம செய்தாலும், we need this heart for the ministry to be successful. அல்லேலூயா. ஸோ அந்த காரியத்தை நம்ம இந்த வசனத்தின் மூலியமாய் கற்றுக்கொள்ள முடிகிறது. உங்க பிள்ளையை நீங்க எப்படி வந்து அவமானப்படுத்தாம, ஒதுக்காம, உங்க சொந்த பிள்ளையை நீங்க எப்படி நடத்துவீங்களோ, அந்த பிள்ளையை கவனிக்காம, அந்த பிள்ளைக்கு உபசரிக்காம, அந்த பிள்ளையை சாப்பிட்டுச்சான்னு கேட்காம நீங்க எப்படி போக மாட்டீங்களோ, அது போல உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய சுற்றி இருக்கிற மீதும் அந்த கரிசனையும் அந்த இரக்கமும், அவர்களை முன்னிறுத்துகிற, எல்லாருக்கும் முன்னாடி அவர்களை முன்னிறுத்த, அவங்க சாப்பிட்டாங்களா, இவங்க குடிச்சிட்டாங்களா, இவங்க என்ன ஆனாங்க, இவங்கள விசாரிக்கணும், இவங்க வரலையே என்னன்னு கேட்கணும். போய் கேட்கறதுலையும் ஒரு வழி இருக்குது. ஏன் வரலன்னு கேட்கும் பொழுதும் ஒரு இது இருக்குது. அவங்க சொல்ல விரும்பலைன்னா விட்டுறணும். அது கூட சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க அப்படின்னா அவங்க அது உங்களுக்காக ஒரு பொய்யை சொல்லுவாங்க அவங்க. ஸோ அது யாராக இருந்தாலும், இப்போ நானே உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நான் போய்ட்டு சும்மா உங்களை வந்து இது பண்ண முடியாது. அது 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 அதை ஒரு மனசு அப்படியே விட்டுறணும் அதை நம்ம. ஸோ அதுதான் நம்ம இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு காரியம். 4வது காரியமாய் 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் என்று சொல்லி அவர் சொன்னார். 4வது காரியம்,
நாம கர்த்தருக்காய் காரியங்களை செய்யும் பொழுது பிரயாசப்படுகிற அனுபவம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹார்ட் ஒர்க், லேபரர்ஸ் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பில்டிங்கை கட்டணும்னா யார் தேவை? கை கட்டிட்டு இருக்கிறவங்க தேவையா? யார் தேவை? வேலை செய்யறவங்க தேவை. ஒரு கார் வேலை செய்யாம நின்றுச்சுன்னா, ஓ கார் வேலை செய்யல, இப்படி பார்த்துட்டே இருந்தா அந்த கார் வேலை செய்ய ஆரம்பிக்குமா? வேலை செய்யாது. யாராவது ஒருத்தர் போய் அந்த காரை பார்க்க வேண்டியதாய் காணப்படுது. வித்தவுட் ஹார்ட் ஒர்க், வேலையே செய்யாம. இப்போ நம்ம இங்கே வேலையே செய்யாம நம்ம இருக்கிறது இல்லை. ஏதாச்சும் ஒன்று நம்ம உருட்டி கிருட்டி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம் இங்கே இருக்கும்போது. ஓட முடிஞ்ச நாட்களில் ரொம்ப நல்லா ஓடி ரொம்ப பிரயாசப்பட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்திருப்போம். ஆனால் நம்ம யோசிச்சு பண்ண, கர்த்தருக்காய் நான் என்ன பிரயாசப்பட்டேன்? இன் வாட் வே ஹேவ் ஐ ஒர்க் ஹார்ட் ஃபார் காட்? தேவனுடைய ராஜ்யத்திற்காய், உலகத்திற்காக வேலை செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாருமே செய்கிறாங்க. சாப்பிடணும்னா எல்லாரும் செஞ்சு தான் ஆகணும், வழி இல்லை. இட்ஸ் மஸ்ட், கட்டாயம். அதில் நமக்கு ஆப்ஷன் இல்லை. ஆனால் தேவனுக்காய் நம்ம எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? இந்த 20 வருஷங்களில் 40 வருஷங்களில் நம்ம நல்லா திடகாத்திரமாக இருந்த நாட்களில் ஐ ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் காட். கர்த்தருக்காய் நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன், இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண நான் ஆண்டவருக்காக இவ்வளவு நான் முயற்சிகளை செய்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க. பயப்படாதீங்க, டெஸ்ட் கிடையாது. யாரையும் உங்களே கொஸ்டின் பண்ணல. அப்போ அதான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வார்த்தைகளையும் நான் தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை எனக்கு தான் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் உங்களை கேட்குறேன் இந்த இடத்துல, how many of you can say that I worked hard for Jesus Christ? How many of you can say that I worked hard for the church? How many of you can say that I worked hard for a ministry somewhere else? இங்கேயோ நடக்கிற ஒரு ஊழியத்தை, ஒரு ஊழியக்காரருக்காக நான் பிரயாசப்பட்டேன். நம்ம போய் பிரயாசப்பட தேவையில்லை. எப்பாப்ராவை நம்ம பார்க்குறோம், சிறைச்சாலையில் தான் இருக்கிறாரு, உடன் ஊழியக்காரர் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு? எப்படி அவர் ஜெபிக்கிறாராம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். நானே வாசிக்கிறேன். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கியாவுக்காகவும் எராப்போயில் இருக்கிறவர்களுக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்திருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கொலோசியர் 4:13-12 வசனத்தில். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், சரி இன்னைக்கு நம்மளால முடியல, போக முடியாத சூழ்நிலைகள். Can we say that I labored for somebody else in my prayers? ஜெபத்தில் நான் போராடி இருக்கிறேன், என்னால் போக முடியலங்க, நான் ஜெபத்தில் போராடி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தில் போராடி இருக்கிறீங்களா? ஏதாச்சும் ஒரு வழியில். எனக்கு இந்த வசனத்தில் ஜெபம் சொல்லுது, சரி விடுங்க ஜெபம். ஏதோ ஒரு வழியில் தேவனுடைய ராஜ்யத்திற்காய், தேவனுடைய ஊழியத்திற்காய் நான் மிகவும் பிரயாசப்பட்டு இருக்கிறேன். எனக்கு இருந்த நேரத்தில் நான் முயற்சிகளை செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம செய்யலைன்னா ஏன் செய்யலை அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப நமக்கு ஆண்டவர் மேல அன்பு இல்லையா? ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலையா? இன்னும் மனம் திரும்பலையா? இன்னும் ஞானஸ்தானம் பெறலையா? இன்னும் அபிஷேகம் பெறலையா? இன்னும் விசுவாசத்திற்குள்ள வரலையா? இன்னும் ஆண்டவர் மேல அன்பு இல்லையா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மீது நான் அதிக அன்பு வச்சிருக்கேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அது அன்பா? அது அன்பா சொல்லுங்க. என் பிள்ளைங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், ஆனா நான் என் பிள்ளைங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டேன்.
கேட்க சிரிப்பாக இருக்குது. பட் ஆனால் நிஜத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தா அப்படி யாருமே இருக்க மாட்டோம். நிஜத்தில் பார்த்தா எல்லாரும் அன்பு செய்கிறவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அது ஏதோ அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. ஸோ அது போல தான் நம்மளுடைய லைஃப்பில் ஆண்டவர் கொடுத்த நேரங்களில் நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். பவுல் சொல்லுகிறார், அதனால தான் நான் மிகுந்த பிரயாசப்பட்டேன், அதனால தான் அநேக ரட்சிப்படைய அது உதவியாக இருந்தது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அறுப்புக்கு எஜமான இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள்ன்றாரு. வேலைக்காரர்களுக்காக, that is something we can do. வேலை செய்கிறவங்களுக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. புரியுதுங்களா? வேலையாட்களுக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. புதிய வேலையாட்கள் எழும்பவும் ஜெபம் தேவைப்படுகிறது. அந்த வேலையாட்களுக்கு ஜெபிக்க முடியலனாலும் அந்த வேலையாட்கள் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஊதியத்தையும் நம்மளால இங்கிருந்து செய்ய முடியும். ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருப்பார். இந்த வருஷம் முழுக்க நீங்க யோசிப்பாங்க, எல்லா வருஷங்களையும் விட்டுருங்க. இந்த வருஷம் 6 மாசம் போயிருக்குது, 6 months போயிருக்குது. எத்தனை பேர் நம்ம சொன்னோம், நான் ஒரு மிஷனரியவாது நான் தாங்கினேன், ஒரே ஒரு மிஷனரியை, ஒரு மிஷனரி ப்ராஜெக்டுக்காக நான் வந்து கொஞ்சம் காசு கொடுத்தேன். ஒரு குடும்பத்தில் எனக்கு அந்த ஊழியர் செய்கிறவங்க மேலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அவங்க வீட்டில் அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க, அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் உதவி செய்தேன். இந்த வருஷம் இந்த 6 மாதம் போயிருக்குது. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்பில் பர்த்டேஸ் வந்திருக்கும், நினைவு நாட்கள் வந்திருக்கும், ஆனிவர்சரிஸ் வந்திருக்கும். இப்படி அநேக 6 மாதங்கள் கடந்து போயிருக்குது. எப்படி எந்த ஒரு பிரயாசமே எடுக்காம நம்ம வந்துட்டு போறவர்களா இருந்தோம்னா, அந்த பூமியிலிருந்து அந்த தண்ணீரை குடித்து அது முட்செடிகளை கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஒரு பிரயாசப்படுகிற ஒரு அனுபவம் காணப்படும். நம்மளுடைய காணிக்கைகள், தசன பாகங்கள், நம்மளுடைய மிஷனரி காணிக்கைகள். ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க, அப்பா இந்த வீடெல்லாம் இடைஞ்சிருக்குது 80ல், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. டக்குன்னு நமக்குள்ளே தோணணும், ஃபுல்லாலாம் என்னால் பண்ண முடியாது, மேபி ஒரு 4 வீடு பண்ணலாம், ஒரு 2 வீடு பண்ணலாம், இல்லை 1 வீடு பண்ணலாம் அப்படிங்கிற உடனே ஒரு தீர்மானத்தை எடுத்து ஏதாச்சும் டக்குன்னு அதை வந்து நம்ம உடனே ஆண்டவர் அதை ப்ராம்ப்ட் பண்ணும்போதே நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இதுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்டு விசாரிச்சு ஏதாவது செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே விடிஞ்சிடும், அதில் நீங்கள் மறந்து போயிடுவீங்க. ஸோ அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோட பேசும் பொழுது உடனே ஒரு தீர்மானத்தை எடுத்து, this 6 months have gone, I have not done anything. இந்த 6 மாதங்க போயிடுச்சு, நான் ஒன்றுமே செய்யலை, ஒரு மிஷனரியை தாங்கலை, ஒரு ப்ராஜெக்டை பண்ணலை, ஒரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கவும் இல்லை, அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கவும் இல்லை, ஒரு நாள் உபவாசமும் இல்லாமல் இருந்தேன் நான், ஒரு 10 நிமிஷம் கூட அவர்களுக்காக என்னால் ஜெபிக்க முடியல. சம்திங் இஸ் ராங் இன் யுவர் லைஃப். இருதயம் கடினப்பட்டு இருக்குது. தேவன் இவ்வளவு பேசியும் தேவனை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது அந்த அன்பில் ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளுடைய இதயத்தில். ஒரு சின்ன முடிவுகளை அந்த நாளில் எடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காரியமாய் 11வது வசனமும் 12வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனியர் 2வது அதிகாரத்தில் 11, 12 இதோட முடிக்கிறேன். பாருங்க, இந்த வசனத்துல பவுல் முதல்ல ஒரு பால் உண்கிற ஒரு குழந்தை, ஒரு பால் உண்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு தாயா இருக்கிறது போல நாங்கள் உங்கள் மீது வாஞ்சையா இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். இங்கே சொன்னார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, முதல்ல ஒரு தாயா இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஒரு தகப்பனா இருந்து, வயசுல மூத்தவங்களா இருக்கலாம், இளையவங்களா இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருந்து நம்ம சொல்லுகிற ஒரு காரியம் என்னது? இந்த வசனத்துல சொல்றாரு, ஒவ்வொருவனுக்கும், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும்
புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்கரேஜ் பண்ண வேண்டிய இடத்துல என்கரேஜ் பண்ணணும், கம்ஃபர்ட் பண்ண வேண்டிய இடத்துல கம்ஃபர்ட் பண்ணணும், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. அது கஷ்டமாக தான் இருக்கும், எரிச்சலாக தான் இருக்கும், கோபமாக தான் இருக்கும். அதுக்காக எந்த நேரமும் ஜென்டிலாக தாய் போல. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதர் வந்து சொல்லுவாங்க, நீ எதுனா தானே உங்கள் அப்பாட்ட பேசிக்க வேணும், அந்த ஆள்கிட்ட போய் யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து ஓடியே போயிடும். சில நேரத்தில் நீங்கள் சொன்னதே பரவாயில்ல, அதுபடியே நான் செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு. அம்மா ஒரு வழினா அப்பா ஒரு விதம். அல்லேலூயா. எந்த நேரமும் அப்படியே என்ன செய்தாலும் அப்படியே தாளாட்டிக்கிட்டே இருந்தால் தூங்கிடுவோம் நம்ம. அப்புறம் சில நேரத்தில் நம்முடைய லைஃப்பில் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் பொழுது அப்பா என்ன பண்ணுறாங்க, பெரம்பை எடுக்கிறாங்க. உங்கள் வீட்டில் யாராவது பெரம்பை எடுத்து அடிச்சிருக்கிறாங்களா உங்கள் அப்பா? ஆமென். எல்லார் வீட்லேயும் அடி வாங்கியிருப்போம், சும்மா யாரும் கையை தூக்குறதில்லை. எல்லார் வீட்லேயும் பெரம்பை கையாளாதவன் என்ன சொல்றார் ஆண்டவர், தன் பிள்ளையை பகைக்கிறான். பாருங்க, திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டாம, அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்காம, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாம போகும்போது பிள்ளையை இழந்து போகிற ஒரு சூழ்நிலையாய் மாறி வருகிறது. ஆமென். ரொம்ப செல்லம் கொடுத்து, அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுறதா பண்ண முடியலன்னா போ, பரவாயில்ல அப்படி சொல்கிறது ஒரு வழக்கம். அது கொஞ்ச நாள் ஓடும். அதுக்கப்புறம் பெரம்பு எடுத்து பேசுகிற நேரமும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ எல்லாமே ஆண்டவர் நம் மத்தியில் பேசுகிறவராய் காணப்படுறார். பவுல் சில நேரத்தில் தாயாகவும் இருக்கிறாராம், பிள்ளைய பார்க்குற மாதிரி பார்க்குறாரு, பாலுங்கிற பிள்ளைய பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. சில நேரத்தில் எச்சரிப்பின் சத்தமும் வருது. நீ இதை செஞ்சின்னா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், இதை நீ கீழ்ப்படிந்தினா உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இதை நீ செஞ்சினா உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நீ கொஞ்சம் கீழ்ப்படிந்தினா உனக்கும் ஆசீர்வாதம், குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம், உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்வார். கீழ்ப்படியாம போனேன்னா அது உன்னுடைய இது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ இந்த 5 காரியங்களையும் அவர் சரியாய் செய்யும் பொழுது நம்மளுடைய லைஃப்ல அப்படிதான். இங்கே ஏதாவது நம்ம செய்யும் பொழுது ஒரு திருத்தத்தை நம்ம சொல்றோம், இதை இப்படி செய்யாதீங்க, இதை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம உடனே வந்து என்னைய வந்து நீங்கள் வந்து இல்லை யாராவது சொல்லிட்டாங்க அவங்கள வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. அதாவது இப்படி தான் குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லலாம். இல்லை உங்களுக்கு இவர்கிட்ட பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லலாம். பட் நீங்கள் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து அதை பேசி அதை கஷ்டப்படுத்திக்க கூடாது. அதை தெரியப்படுத்த வேண்டிய நேரத்தில் தெரியப்படுத்திட்டோம்னா அதை வந்து நம்ம அப்புறமா அது ஆண்டவர் எப்போ அதை நேரத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் நம்ம அதை குறித்து நம்ம பேசிக்கொள்ளலாம். அல்லேலூயா. எல்லா விஷயங்களையும் உடனே தீர்க்கணும்னா முடியாது. சிலதெல்லாம் வந்து வருஷ கணக்காகவும், சிலது மாத கணக்காகவும், வார கணக்காகவும். அதெல்லாம் ஆண்டவர் எப்போ அந்த தீர்மானத்தை அந்த இடத்துல அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் வந்து சரிப்படுத்துகிறாரோ அப்போ நம்ம அந்த நேரத்தில் பேசி அதை சரி செய்து கொள்ளணும். அல்லேலூயா. ஸோ சில விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற எண்ணமும் நமக்குள்ள காணப்படணும். இது நான் பேசுறதா நீங்கள் நினைச்சீங்கன்னா கஷ்டம்தான். அவர் தான் பவுல் சொல்றாரு, நான் மனுஷனுடைய வார்த்தையாய் இல்லாம தேவனுடைய வார்த்தையாய் நீங்க ஏற்றுக்கொண்டதுனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸோ அப்படி நம்ம நினைச்சு நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஒரு மனம் திரும்பி ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளே வரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களுக்கும் நம்ம ஆண்டவர் நம்மளை சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேணுமோ, என்னென்ன நன்மைகள் வேணுமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் அவரோடு கூட நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லா விடுதலைகளையும் அதன் மூலியமாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லா விதமான அற்புத சுகங்களையும் அவர் மூலியமாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா எல்லாமே இயேசுவுக்குள் அடங்கி இருக்கிறது. எல்லாம் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லி வேதம் கூறுது. எல்லாம் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டதும். Nothing that was created by anybody else but by Jesus Christ. இந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியாத எல்லாவற்றையும் இயேசு தான் சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப எப்போ நம்ம இயேசுவை நம்ம இதயத்துல பெற்றுக்கொள்ளுகிறோமோ
எல்லா நன்மைகளும் ஒரு வழியே இல்லை, அது வந்து தான் ஆகணும். நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து தான் ஆகணும். எல்லா சுகமும் நமக்கு வந்து தான் ஆகணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா சகலமும் முழங்கால் படியிட்டு அவருக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். Hallelujah. Every knee shall bow. எல்லா முழங்கால்களும் முடங்கும் தான் ஆண்டவர் சொல்றார். இயேசு என்கிற நாமத்திற்கு எல்லாமே முடங்கும். வீட்டுல கணவனிடத்துல இருக்கிற பிரச்சனைகள், மனைவியிடத்துல இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், எந்த ஒரு பிரச்சனை, சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை, எல்லாவற்றையும் கர்த்தர் ஓய பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசு எல்லாவற்றையும் அப்படியே அமைதிப்படுத்துவார் உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. எப்போ அந்த இயேசுவை நம்ம இருதயத்துல பெற்றுக்கொள்ளணும். சும்மா அதை செய்யுங்க இதை செய்யுங்க செய்யறவரை முதல்ல உள்ள கூப்பிடணும் நம்ம மனசுல. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் கண்களை தயவு, இந்த மனுஷங்க யார் மனுஷன் கண்களையும் உங்களுக்கு தயவு, இயேசுவின் இடத்துல உங்களுக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா போதும். இவள் என்னுடைய நேசகுமாரி, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் மீது நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிட்டாருன்னா சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள எழுந்து நிக்கலாம், அப்படியே நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்யற நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த தேவன். ஹல்லேலூயா. மரணத்தை ஒருவரும் ஒரு காலமும் ஜெயித்ததில்லை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 மரணத்துக்கு ஏதுவான காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதில் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டித்ததே இப்படி ஒரு பெருசா இவ்வளவு வசதியா இருக்குதுன்னா தேவனுடைய மகிமை எப்படி இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை சிருஷ்டித்த தேவன் எப்படி இருப்பார் என்று சொல்லி யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. whatever you have been asking, உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களாலும் பரவாயில்லை, இந்த காலை வேளையில இயேசுவை முதலாவது பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. receive Jesus first in your life. ஹல்லேலூயா. மற்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்காதிருப்பது எப்படி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே என்னுடைய இருதயத்துல நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த காலை வேளையில இயேசு உங்களுடைய இருதயத்திற்குள் அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளை நினைவு கூர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு இயேசு வேண்டும்னு கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு இயேசு வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு உங்களுடைய இருதயத்தில் வர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லா பாவங்களையும் அவருக்கு முன்பாக இப்பொழுது அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு பாவி என்பதை அவருக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். இயேசுவினிடத்தில் மன்னிப்பை கேளுங்கள். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் வாயின் வார்த்தைகளினால் நான் செய்த பாவங்களை மன்னியும், என் கணவருக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னியும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. 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 நான் பேசின பொய்களை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் திருடின காரியங்களை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் வெறுத்த காரியங்களை மன்னியும் ஆண்டவரே. நான் ஏமாற்றின காரியங்களை மன்னியும் ஆண்டவரே. என்னை ஒரு விசை தயவாய் நோக்கி பாரும் அப்பா. இந்த காலை வேளையில என் பாவங்களை மன்னிக்க நீர் ஒருவரே சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் அப்பா ஆண்டவரே. என் பாவங்களுக்காய் நீர் உம்முடைய சரீரத்தை விலக்கரியமாய் செலுத்தி இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனிமேல் அப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க என் இருதயத்தில் வாசம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்
இருதயத்துல இப்பொழுதே வாசம் பண்ணுங்கப்பா, வாசம் பண்ணுங்க, வாசம் பண்ணுங்க. என் இருதயம் உடைந்திருக்கிறதப்பா, என் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனாய், ஒன்றுமில்லாத ஒரு மனுஷியாய் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். என்னிடத்தில் கொடுப்பதற்கு உமக்கு ஒன்றும் இல்லையப்பா ஆண்டவரே. என்னை முழுவதும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. I surrender my Lord. Hallelujah. I surrender my heart, Lord. அப்பா ஆண்டவரே, இந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் தயவாய் நோக்கி பாரும் ஆண்டவரே. என் பலவீனத்தை பாரும் ஆண்டவரே, என் சோர்வை பாரும் ஆண்டவரே, என் இயலாமையை பாரும் ஆண்டவரே. என்னை நோக்கி ஒரு விஷயம் இந்த காலை வேளையில தயவாய் நோக்கி பாருங்கப்பா. இயேசுவே, என்னை தயவாய் நோக்கி பாருங்க. என் பலவீனத்தை தயவாய் நோக்கி பாருங்க ஆண்டவரே. என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னிங்கப்பா. ஹalleluya. thank you Jesus. என் இருதயத்திலே வாசம் செய்யுங்க ஆண்டவரே, என் இருதயத்திலே வாசம் செய்யுங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, நீர் என் இருதயத்திலே வாசம் செய்தால் போதுமானவரே. ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலை வேளையில கேட்கிறீங்க அவரிடத்துல, இயேசுவே என் இருதயத்திலே வாசம் செய்யுங்க, என் இருதயத்திலே வாசம் செய்யுங்க, எனக்குள்ளே வாசம் செய்யுங்க. உம்முடைய இரத்தத்தை என் மீது ஊற்றி என்னை கழுவுங்கப்பா. என் கல்வாரி இரத்தத்தை, அந்த சிலுவை மரத்திலே நீ ஊற்றின அந்த இரத்தத்தை, என்னுடைய பாவத்திற்காய் சிந்தின அந்த இரத்தத்தை என் மீது ஒரு விசை ஊற்றுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. சகல பாவங்களையும் கழுவுகிற நீக்குகிற வல்லமை கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹalleluya. எவ்வளோ பெரிய பாவமாய் இருந்தாலும், எத்தனை வருஷமாய் இருந்த பாவமாய் இருந்தாலும், எப்பொழுது செய்த காரியமாய் இருந்தாலும், இயேசுவுடைய இரத்தம் கழுவ நீக்க வல்லமை கொண்டிருக்கிற இரத்தம். ஹalleluya. ஒரு விஷயம் அவரிடத்தில் கேளுங்க, என் பாவங்களை கழுவுங்க, என் அக்கிரமங்களை கழுவுங்க ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற பிள்ளையா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இனிமேல் பாவத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு என்னை வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனிமேல் அருவருப்புகள் அசுத்தங்களை நான் கேட்காதபடிக்கு என் செவிகளை மூடி வையுங்க ஆண்டவரே. பாவத்திற்கு என்னை விலக்குங்க பாண்டு சொல்லி கேளுங்க. ஹalleluya. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனை பிரியப்படுத்த இந்த காலை வேளையில தேவனிடத்தில் ஜெபிங்க. ஹalleluya. சொல்லுங்க, இனிமேல் தேவனை மாத்திரம் தான் நான் பிரியப்படுத்துவேன். ஹalleluya. இனிமேல் கர்த்தருக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ள போகிறேன். அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நான் செய்ய போகிறேன். ஹalleluya. இத்தனை நாளும் என் கணவரை பிரியப்படுத்த செய்தேன், இத்தனை நாளும் சக ஊழியக்காரர்களை பிரியப்படுத்த செய்தேன், இத்தனை நாளும் விசுவாசிகளை பிரியப்படுத்த செய்தேன். ஆனால் இன்றைக்கோ தேவனை பிரியப்படுத்த நான் முன் வர போகிறேன். ஹalleluya. இனிமேல் எதை செய்தாலும் அவருக்கு பிரியமானதை நான் செய்ய போகிறேன். ஹalleluya. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டீங்க? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தீங்க? ஹalleluya. எத்தனை பேர் இயேசுவை உங்களுடைய இருதயத்துல வேண்டிக் கொண்டீங்க? ஹalleluya. ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஊற்றுகிற நேரமாய் இருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் விடுதலைகளை கொடுக்கிற நேரமாய் இருக்கிறது. கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற நேரமாய் இருக்கிறது. அவர் உங்களோடு கூட பேசுகிற நேரமாய் இருக்கிறது. ஹalleluya. நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஹalleluya. It is time to ask. ஹalleluya. அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் இல்லையா? இப்பொழுது அவரிடத்தில் கேட்கிற நேரம். ஹalleluya. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவருடைய நாமத்தை நீ நேசிக்கிறபடியினால அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். Hallelujah. 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 Thank you Jesus. அவரிடத்துல கேளுங்க.
இந்த காலை வேளை என்ன தேவையோடு கூட வந்திருக்கிறீங்க, உரிமையாய் கேளுங்க, சத்தமாய் கேளுங்க, உங்க பிள்ளைகளுக்காய் கேளுங்க, உங்க கணவருக்காய் கேளுங்க, சுகத்திற்காய் கேளுங்க, ஹalleluya, ஜீவனுக்காய் கேளுங்க, ஹalleluya, ஹalleluya. அற்புதம், 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 இயேசுவின் நாமத்தினால் 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 அற்புதம், அற்புதம், இயேசுவின் நாமத்தினால் அற்புதம், அற்புதம், அற்புதம். அவருடைய நாமமே அற்புதம், ஹalleluya. அவருடைய நாமமே அதிசயமான நாமம், ஹalleluya, ஹalleluya. உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. எல்லா நுகங்களையும் கர்த்தர் முறிக்கிறவராய் இருக்கிறார், ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Father. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா அற்புதங்களுக்காயும் அதிசயங்களுக்காயும் மாற்றங்களுக்காயும் நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உம்முடைய நேச குமாரனாகவும் நேச குமாரியாகவும் ஆண்டவரே நீர் மாற்றி வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவள் எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளை மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடப்பதாக, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் வேண்டி இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அதெல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். துதி கன மகிமையோ உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமையோ உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கன மகிமையோ உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமையோ உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.